ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு அந்த பணிவான வணக்கங்கள். உண்மையும் உழைப்பையும் ஆதாரமா கொண்டு விளங்குறவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் ரொம்ப சிறப்பான மாசமாவே இருக்கும்னு நம்ம நம்பலாம். குறிப்பா உங்களுடைய 10ஆம் இடத்துல ஜீவனஸ்தானத்துல சுக்கிரன் உச்சமா இருக்கிறதும், கூடவே உங்களுடைய ராசி அதிபதி அந்த உச்சம் பெற்ற சுக்கிரனோட சேர்ந்து நீசபங்க ராஜயோகத்துல இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அது குடும்பத்துல மகிழ்ச்சியை உண்டு பண்ணும். ஆனாலும் உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனத்தோட தான் இருக்கணும். காரணம், ஏப்ரல் 7ஆம் தேதியில செவ்வாய் கடகத்துக்கு பெயர்ச்சி ஆகிறதுனால, நீசம் பெறதுனால உங்களையும் அறியாம உங்க வாய் வார்த்தை வழியாவே உங்களுடைய வேலையை கெடுக்கக்கூடிய வார்த்தைகள் வந்துடலாம். அல்லது பிறர் உங்க மேல குற்றம் குறை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்களே கொடுத்துடலாம். அதனால 7ஆம் தேதியில இருந்து நீங்க வாய்க்கு கட்டுப்பாடு போட்டுக்கிட்டோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏப்ரல் 7ஆம் தேதியிலிருந்து நடக்கிறதுனால அதற்கு முன்ன இருக்கிற 3 வாரங்கள் உங்களுக்கு ஹாப்பியா தான் இருக்கும். அதுல எந்த குழப்பமும் உங்களுக்கு வேண்டாம். அதே மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்க, சொந்தமா தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மாசம் அற்புதமான மாசமா இருக்கும்னு நம்ம நம்பலாம். காரணம், உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்காரு. கூட ராகுவோட சேர்ந்திருக்காரு. சூரியனும் ஆதாயத்தை தரக்கூடிய சூரியனும் 10ஆம் இடத்துல சுக்கிரனோட சேர்ந்திருக்கிற காரணத்தினாலையும், உங்க ராசி அதிபதி புதனும் சேர்ந்திருக்கிற காரணத்தினாலையும் பல தொழில் யோகம் உங்களுக்கு உண்டு. அதனால உங்களுக்கு நீங்க ஈடுபடக்கூடிய தொழில், ஜவுளி தொழிலோ அல்லது கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொழிலோ அல்லது மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழிலோ அல்லது பணம் சம்பந்தப்பட்ட ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கிறவங்களுக்கோ இது ரொம்ப ரொம்ப லாபகரமான ஒரு மாசமா இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனாலும் லாபாதிபதி நீசம் பெறதுனால, தனஸ்தானத்துல நீசம் பெறதுனால ஃபாரின் சம்பந்தப்பட்ட மணிகளோ அல்லது ஃபாரின் சம்பந்தப்பட்ட வர்த்தகத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்க ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு மேல எச்சரிக்கை கடைபிடிக்கிறது நலம். கணவன் மனைவிக்குள்ளார நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்றுக்கிற காரணத்தினால உங்களுடைய பண்பு ஸ்தானத்தை அதை பார்க்கறதுனால நீங்க ஒரு ஜோவியலா இருக்கக்கூடிய மனநிலையில தான் இருப்பீங்க. அதனால குடும்பத்துல ரொம்ப உங்களுக்கும் வாழ்க்கை துணைக்கும் நல்ல சந்தோஷங்கள் இருக்கும். ஆனா ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு மேல அது 2ஆம் இடத்துல வர்றதுனால நீங்க தவறி சொல்ற சில வார்த்தைகளால உங்களுடைய சந்தோஷங்களை நீங்க இழந்துடலாம். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிச்சு நிதானமா வார்த்தைகளை பேசணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாட்டை நீங்களே உருவாக்கிறது நல்லது. குழந்தைங்களுடைய நலன்ல நீச செவ்வாயோட பார்வை விழ போறதுனால அவங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. அவங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவலைப்பட வேண்டாம். ஆனா அவங்க கேளிக்கை சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அதை கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளார நீங்க கொண்டு வர்றது நல்லது. தாய் தந்தையோடைய ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது தாயோடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவைப்படும். அதே சமயம் தந்தையோடைய ஆரோக்கியத்துல சோர்வு ஏற்படலாம் அல்லது உடல் எலும்பு வலிகள் ஏற்படலாம். உங்களுடைய தேக ஆரோக்கியம் வரும்போது உங்களுக்கும் இதே அடிப்படை விதி பொருந்தும். ஏன்னா உங்களுடைய உடல் ஸ்தானத்துல செவ்வாய் நீசம் பெறுது. அப்போ 7ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய சிறிதா ஏதாவது ஜுரம் வந்தாலும், அது நீங்களா இருந்தாலும் சரி, அது உங்களுடைய வாழ்க்கை துணையா இருந்தாலும் சரி, மருத்துவர்கிட்ட போய் நீங்க காட்டுறது நல்லது. கேஸ்ட்ரிக் ட்ரபிளோ அல்லது எலும்பு வலிகளோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை அதிகரிச்சுக்கிறதுக்கும் தீமைகளை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர், சங்கரன் கோவில் சங்கர நாராயணர். சரி, இந்த தொலைவுல போய் வழிபட இயலாதவங்க அருகில உள்ள சிவாலயங்களுக்கு சென்று ராகு கேதுவுக்குரிய தானியங்களை படைச்சு பரிகாரம் பண்ணிக்கிட்டா நன்மைகள் அதிகரிக்கும்.